வெல்கம் டு சென்னை ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் சண்முகவேல். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு அழகான 3BHKல வரக்கூடிய இண்டிபெண்டன்ட் டூப்ளெக்ஸ் வில்லா பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த வீடை பற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்லே நம்ம போட்டிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இன்டீரியர் கப்போர்ட் ஒர்க்லாம் எதுவும் பண்ணலைங்க, லைட்டிங்கும் எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங்கில் சேல்ஸுக்காக ரெடியாக இருக்குது. மொத்தம் இங்கே பார்த்தீங்கன்னா 5 வீடு கட்டியிருக்காங்க. அதில் 3 வீடு முடிஞ்சிருச்சு, சேல்ஸ் முடிஞ்சிருச்சு. மீதம் 2 வீடு மட்டும்தான் இப்போதைக்கு சேல்ஸுக்காக இருக்குது. ரோடு வித்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 அடி ரோடுங்க. 40 அடி ரோடு மேலே இந்த வீடு இருக்குது. 3BHK இண்டிபெண்டன்ட் டூப்ளெக்ஸ் வில்லாஸ் எல்லாமே 1300 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 2600 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க. இது 8 ரூம், பர்கோலா அண்ட் செப்டி டேங்க், சம்பு எல்லாமே சேர்த்து 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு அழகான தனி வீடு தான் அது. எல்லாமே உங்களுக்கு தனித்தனி வீடு தாங்க. இந்த வீடோட அமைப்புலாம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான வீடு மற்றும் வீட்டு மனைகள் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம சேனல் மூலமாகவே கிடைக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நம்ம சேனலில் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் அனைத்துமே டைரக்ட் சேல்ஸ் மட்டும் தாங்க பண்ணிட்டு இருக்கோம். புரோக்கர் எதுவும் வாங்குறதில்ல. வணக்கம் நண்பர்களே. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வீடு கட்டியிருக்காங்க. 5 வீடுமே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் டூப்ளெக்ஸ் ஹவுஸு, 3BHK இண்டிபெண்டன்ட் டூப்ளெக்ஸ் ஹவுஸு. இதில் பார்த்தீங்கன்னா 3 வீடு சேல்ஸ் முடிஞ்சிடுச்சிங்க. மீதம் 2 வீடு சேல்ஸுக்காக இருக்குது. வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா போரூர் காட்டுப்பாக்கம் செந்தூர்புரத்தில் இந்த வீடு இருக்குங்க. இது மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு 1 கிலோமீட்டர்லேயே வரக்கூடிய வீடு தான். உங்களுக்கு SRMC ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்லேயே வரக்கூடிய சைட் தான். இந்த ரோடு வித்து எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 அடி ரோடுங்க. தார் ரோடும் போட போகிறாங்க. இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூலுக்கு முன்னாடியே வரக்கூடிய வீடு தாங்க. 1300 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 2600 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டப்பட்ட ஒரு அழகான தனி வீடு தான். எல்லாமே லேண்ட் வித் பில்டிங் எல்லாமே உங்களுக்கு CMD கொடுத்தாங்க. இதில் ஒரு வீடோட மாடல் மட்டும் இப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஃபுல் ஃபினிஷிங்கில் இந்த வீடு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்குது. இந்த ஒரு வீடோட மாடல் மட்டும் இப்போ நம்ம பார்த்துடலாங்க. நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் உள்ள வீடு தாங்க இது. கார் பார்க்கிங்கோட கேட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கேட்டு வச்சுருக்காங்க. ஒரு 20 அடி வரைக்கும் இருக்கக்கூடிய கேட்டு தான் இது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ஸில் வச்சுருக்காங்க. அடுத்த இது பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங். 2 கார் விடலாம். 2 கார் விட்டு 2 வீலரும் விடலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் தான். கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்டி டேங்கும் இருக்குது. அண்டு சம்பும் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க. இந்த சைடு வால்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரைனட்டும் ஓட்டியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே கிரைனட் தான் ஓட்டியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங். 2 கார் விட்டு 2 வீலரும் இல்லாம். ஃபுல்லாகவே ரெசிடென்சியல் ஏரியா தான். வீடோட உள்ளமைப்புலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ஃபேசிங். மெயின் கேட் சவுத் ஃபேசிங். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்கில் வரும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 அடி வரைக்கும் சர்வீஸ் ஏரியாவும் இருக்குது. பேக் சைட்லேயும் உங்களுக்கு 2 அடி வரைக்கும் சர்வீஸ் ஏரியாவும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மெயின் டோர் நல்ல ஒரு குவாலிட்டியான மெயின் டோர் தாங்க. அது டீக்குட் டோர் தான். அது அதை குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடியே ஒரு சேஃப்டி கேட்டும் அமைஞ்சிருக்கு. இது ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி வாசல் வச்சிருக்காங்க. மெயின் டோர் எடுத்து உள்ள வந்த உடனே லிவிங் கம் டைனிங் ஹால். நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் கம் டைனிங் ஹால் தான். ஹாலோட சீலிங்கில் உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதை ஸ்பார்க் ஃபிட்டிங்ஸும் மாட்டியிருக்காங்க. ஃபேனும் எல்லாமே வந்துடுங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் இது. ஃப்ளோ பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்லேயே காமிக்கிறேன். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேங்க. நல்ல ஒரு பெரிய விண்டோஸை வச்சுருக்காங்க. இங்கே ஃப்ரெஞ்ச் விண்டோஸ். அது இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜன்னலும் இருக்குங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான படிக்கட்டு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு லிவிங் ஹால் அண்டு 2 பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. 2மே மாஸ்டர் பெட்ரூம் தான். அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் உட்ல அமைச்சிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய டிவியே வைக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு பெரிய டிவி தான் இது. நல்ல ட்ராஸ்லாம் கொடுத்து டிவி யூனிட் அமைச்சிருக்காங்க. ட்ராஸும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது.
அடுத்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைனிங் டேபிள் வந்து இங்கே போட்டுக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டைனிங் டேபிளும் போட்டுக்கலாம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷனும் வச்சும் கொடுத்துருவாங்க. இங்கேயும் ஒரு ஜன்னலும் இருக்குது. அடுத்த கிச்சனு. கிச்சன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் டாப்பும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் தாங்க. மாடல் கிச்சன்ஸும் பண்ணியிருக்காங்க. வெளிச்சத்துக்காக ஒரு ஜன்னலும் இருக்குது. கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட் ஒட்டியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல சிங்க்கும் இருக்குது. ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ரேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கபோர்ட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லையும் ஒரு கிளாஸ் வச்சு ஒரு கபோர்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லையும் இருக்குது. லாக்லேயும் உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது பூஜா கபோர்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பூஜா கபோர்டு. பூஜா கபோர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பற்றி பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு டிசைனிங் ப்ளஸ் டோர் அமைஞ்சிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய பெட்ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தாங்க. வெளிச்சத்துக்காக 2 ஜன்னலும் இருக்குது. இதுலேயும் உங்களுக்கு ஷெல்ஃப் அண்ட் லேப்டாப் வீட்டில் கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் டைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2க்கு 2 சைஸில் வெட்டிஃபை டைல்ஸும் ஒட்டியும் இருக்காங்க. வெளிச்சத்துக்காக உங்களுக்கு 2 ஜன்னலும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப் கபோர்டு கடப்பாக்கல் வச்சு இந்த கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த லேப்லேயும் உங்களுக்கு வந்து கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க வீட்டில். அடுத்ததாக இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமனாக இருக்கக்கூடிய பாத்ரூம். இது வெஸ்டர்ன் டைப்பில் இந்த பாத்ரூம் அமைக்கிறாங்க. சீலிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் டைப்ஸும் முக்கியமாக இருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். ஃபிட்டிங்ஸும் எல்லாமே மாற்றியும் கொடுத்துருவாங்க. கிளாஸ் செட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் வந்துடும். அடுத்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய 2 பெட்ரூமை பற்றி பார்த்துலாங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுனா படிக்கட்டு ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரானைட் போட்டிருக்காங்க. கைப்பிடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல அமைஞ்சிருக்கு. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வரக்கூடிய லிவிங் ரூம். நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் வச்சுருக்காங்க. 1300 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2600 ஸ்கொயர் ஃபீட் வரும். இங்கே ஒரு 3 ஜன்னலும் இருக்குது. இது செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான படிக்கட்டு. செகண்ட் ஃப்ளோர் ஓப்பன் டெரஸ் தான். இங்கேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. லைட்டும் மாட்டியிருக்காங்க. ஃபேனும் வந்துடும். அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வரக்கூடிய செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம்க்கும் டிசைனிங் ப்ளஸ் ஃப்ளோர் அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான். நல்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இது நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான். எல்லா பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஃபேனும் லைட்டும் வந்துடும். நல்ல ஒரு பெரிய பெட்ரூம். டபுள் காட்டு கிங்ஸைட் காட்டு வந்து போடலாம். இந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தான் அது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃப் கபோர்டும் வச்சுருக்காங்க. லேப்லேயும் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரெண்டு கிளாஸும் கொடுக்குறாங்க. அடுத்து அந்த பெட்ரூமில் வரக்கூடிய அட்டாச் பாத்ரூம். அது இந்த பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்பில் தான் அமைக்கிறாங்க. கிளாஸ் செட்டு. இதுலேயும் உங்களுக்கு சீலிங் வரைக்கும் உங்களுக்கு வால் டைப்ஸும் வச்சுருக்காங்க. ஃபிட்டிங்ஸும் எல்லாமே மாற்றி கொடுத்துருவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இது. உங்கள் வீடு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்த அந்த பெட்ரூமில் வரக்கூடிய பால்கனி கிடையாது. ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்கக்கூடிய பால்கனி இது. நல்ல ஒரு பெரிய பால்கனி தான் அது.
ஃபுல்லாகவே ரெசிடென்ஷியல் ஏரியாவாங்க. மகரிஷி வித்யா மந்திர் ஸ்கூலுக்கு முன்னாடியே வரக்கூடிய வீடு தான். அடுத்தா தேர்ட் பெட்ரூம் பற்றி பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு தேர்ட் பெட்ரூம். இதுக்குமே உங்களுக்கு வந்து டிசைனிங் ப்ளஸ் டோர் அமைஞ்சிருக்கு. இதுவுமே நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தாங்க, மாஸ்டர் பெட்ரூம் தான். இதுலேயே உங்களுக்கு டபுள் கார்டு போடலாம், கிங் சைஸ் கார்டு. இதுலேயே உங்களுக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு லைட்டிங்கும் மாட்டியும் இருக்காங்க, ஃபேனும் வந்துடுங்க. வெளிச்சத்துக்காக ஒரு பெரிய ஜன்னலும் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெட்ரூம் தான், மாஸ்டர் பெட்ரூம் தான். இந்த ரோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த வால் ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. திங்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு அடுக்கிக்கலாங்க, அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் வச்ச மாதிரி ஒரு மேக்கப் ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த ரோ ஃபுல்லாகவே ஒரு சைடு வாலில் ஃபுல்லாகவே. அதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம். வெஸ்டர்ன் டைப்பில் கிளாஸுக்கு வந்துடும். இதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் வால் டைப்ஸும் விட்டுருக்காங்க. ஃபிட்டிங்ஸும் எல்லாமே மாற்றி கொடுத்துருவாங்க. இதுலேயும் இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனியும் இருக்குங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான பால்கனி தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 அடி வரைக்கும் வரக்கூடிய சர்வீஸ் ஏரியாங்க. சேஃப்டி கேட்டும் சேஃப்டி கிரில்லும் வந்து வச்சுருக்காங்க இதில். அதுதான் செகண்ட் ஃப்ளோர் மொட்டை மாடி பற்றி பார்த்துக்கலாங்க. அடுத்த இந்த வீடோட விலை என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1,65,00,000 1,65 lakhs வருங்க பட்ஜெட்டு. ஸ்லைட்லி நெகோஷியபிள். பேங்க் லோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா பேங்க் லோனும் 80% வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி தரலாம். செகண்ட் ஃப்ளோர் உங்களுக்கு ஃபுல்லாகவே மொட்டை மாடி தான், ஓப்பன் டெரஸ் தான். ஒரு சேஃப்டி கேட்டும் இருக்குது. ஃபுல்லாகவே கூலிங் டெரஸும் ஒட்டியிருக்காங்க. காங்கிரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ வாட்டருக்கான டேங்க்கும் இருக்குது, இந்த போர் வாட்டருக்கான டேங்க் இருக்குது. 2 டேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷனுக்காக பர்கோலாவும் இருக்குது. நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய லொக்கேஷனில் தாங்க இந்த வீடும் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்லேயே வரக்கூடிய வீடு தான். மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டரில் வரும். ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கிலோமீட்டரில் வரும். இந்த வீடை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வீடு வந்து காமிச்சிக்கலாங்க. வாங்க சைட் வந்து பாருங்கள், உங்களுடைய ட்ரீம் ஹவுசஸை புக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.